வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு கலை பேசுகிறேன். இன்றைக்கி படத்தை பற்றி பார்க்குறத விட இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கருப்பு படம் ரிலீஸ் ஆக வேண்டிய நேரம். ஸோ இன்னும் கருப்பு படம் இன்றைக்கி வந்து 9 மணி ஷோ கேன்சல்னு சொல்லியிருந்தார். ஸோ ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி அன்அவைலபிள் 9 AM ஷோஸ் ஃபார் ரீசன்ஸ், ஸோ அப்பாலஜைஸ் டு ஆல் ஃபேன்ஸ்னு சொல்லி போட்டிருந்தாரு. இனியா அது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான், அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் வருது சூர்யாவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி ரொம்ப நேரம் காத்துட்ருந்து, ரொம்ப நாள் காத்துட்ருந்து இன்றைக்கி எல்லோரும் 9 AM புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணவங்க என்னாச்சுன்னா, அந்த ஷோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர் ஒரு விதமாக போட்டிருக்காரு. அப்படியே ஆர்ஜி பாலாஜி என்ன போட்டிருக்காருன்னா, ப்ரொடியூசர் வந்து சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அது சால்வ் ஆனோன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவர் கடைசியில் கருப்பை எல்லா தடையும் உடச்சிட்டு வருவான். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசர் வந்து 9 AM ஷோ தான் இதாக அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கடுத்து இருக்குமா என்னன்னு தெரியாமல் அவர் மொட்டைக்கட்டையாக போட்டார். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி என்னென்னா, இந்த ஷோ வந்து இன்றைக்கி அவைலபிள் இல்லைன்னு போடாமல் இன்றைக்கி மொத்தமாக இல்லை நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி நாளைக்கு இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருக்காரு. எப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நான் இவங்களை பற்றி பேச போகிறதில்ல. நான் பேச போகிறது வந்து யூடியூப்பில் வியூஸ் போடுறதுக்காண்டி இந்த ரூமர்ஸ் பரவிட்டு இருப்பானுங்க. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த படம் ரிலீஸே ஆகலை, இருக்கிற பழைய வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி போட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ போட்டு கேவலமாக ஒன்று பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு வீடியோ இல்லை, நிறைய வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. 10 வீடியோக்கு மேலே ரிலீஸ் ஆகிடுச்சு. அவனுங்களாம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி போடாதீங்க. ஸோ உங்களுக்கு வியூஸ் வர்றது முக்கியம்தான், நான் ஒன்று வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி நேரம் தான் கிடைக்கிற சான்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் உண்மையை மட்டும் போடுங்க, எதுவும் பொய்யானதெல்லாம் போடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். அதெல்லாம் போட்டால் சூர்யா ஃபேன்ஸ் யாருக்குன்னே ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு எப்படி ரிலீஸ் ஆகும் என்னன்னே தெரியலை. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆச்சுன்னா சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். நான் சூர்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கும். ஸோ அந்த படம் இப்போ தான் கொஞ்சம் ஹைப் வந்து ரொம்ப தேட்டரில் புக் ஆகி நிறையா தடங்கள்லாம் தாண்டி வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ திடீர்னு இப்போது 9 AM ஷோ வந்து, அது 9 AM ஷோ கிடைக்கிறதே பெருசு. 9 AM ஷோ நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி கிடையாது, 11 மணி ஷோ தான் இருக்கும். ஸோ 9 AM ஷோ வந்து இப்போ இருக்குன்னா அது ஒரு நம்ம முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் தான் கையெழுத்தே போட்டு கொடுத்தாரு. சரி 9 AM ஷோவே வந்துருச்சு, ஸோ வேறு மாதிரி இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சரி இப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரொடியூசர் என்ன சின்ன ஸ்ட்ரகிள்லாம் கொஞ்சம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் 9 மணி ஷோ அப்படின்னு சொல்லி அதுதான் கட்டாகன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி நாளைக்கு காலையிலேருந்து நாளையிலேருந்து நல்ல ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக பார்க்கலான்னு அவர் ஒரு விதமாக சொல்கிறாரு. நான் அவங்கள பற்றியும் பேசுகிறேன். அப்புறம் இவங்க ரூமர்ஸ் பரப்பாதீங்க, ஸ்பாயில் பண்ணாதீங்க படத்தை, அதுக்கும் நான் பேச வந்திருக்கேன். ஸோ ரூமர்ஸ் வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ரொம்ப மன உடச்சலில் இருக்காங்க எல்லாருமே, சூர்யா ஃபேன்ஸ் முக்கியமாக. ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அண்ட் ப்ரொடியூசர் KR பிரபு அவர்கள் இவர்களும் கண்டிப்பாக இன்றைக்குள்ள நாளைக்கு கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகணும். ஸோ ரூமர்ஸ் எதுவும் பரப்பாதீங்க. ரூமர்ஸ் ப்ளீஸ் நோ ஸ்பாயில் த மூவி. ஓகே, படம் ஓடாத காரணம் நீங்களும் ஒரு முக்கியமான காரணமாகிடும். ஸோ படத்தை ஓட வைங்க. சூர்யாவுக்கு ஒரு நல்ல படமாக இது ஒரு அமையணும், அதுதான் என்னுடைய பிளெஸ்ஸிங்கு. ஸோ இதுக்கடுத்து மூவி வந்து ரிவ்யூ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உண்மையிலேயே படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போடுங்க. படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் பரப்பாதீங்க. இந்த ஜனநாயகன் படத்தை எப்படி ஆன்லைன் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ணி ரொம்ப இது பண்ணாமல், ஜனநாயகன் படத்தை இப்போ தேட்டரில் வந்தாலும் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரியே இந்த படத்தை ரூமர்ஸ் பரப்பாமல், ரொம்ப படத்தை ஸ்பாயில் பண்ணாமல் இது பண்ணாதீங்க. ஸோ பார்த்துட்டு எல்லோரும் ரிவ்யூ போடுங்க. நானும் ரிவ்யூ போடுவேன் தான், எனக்கும் மனசாட்சி இருக்குது. ஸோ படத்தை பார்க்காம நான் எந்த ரிவ்யூலாம் போட மாட்டேன். ஸோ நீங்களும் சரி, யாருமே சரி, பார்க்குறவங்களும் சரி, ஸோ அந்த மாதிரியே படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடியே எந்த நியூஸும் பார்க்காம நீங்களும் போய் பார்த்து படம் நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாதீங்க. பார்க்குற நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ நான் சூர்யா ஃபேன்ஸாக பேசலை, பொதுவாக பேசுகிறேன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ரூமர்ஸ் பரப்புறவங்க பரப்பட்டும், படத்தை ஸ்பாயில் பண்ணவங்க இருக்கட்டும். ஸோ படத்தை ஸ்பாயில் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் போய் அந்த வீடியோலாம் பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ நன்றி, வணக்கம்.